ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கெட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வீக்கெண்ட் வீடியோ இந்த சேனலில் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீக்கெண்ட் வீடியோ ஒரு பஸ் ட்ரிப்பு. எங்கன்னா பெங்களூர்லேருந்து தரம்ஸ்தலா போகிற பஸ் ட்ரிப்பு, அதுவும் கேஎஸ்ஆர்டிசியில். எங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து பெங்களூர்லேருந்து தரம்ஸ்தலா போகிறதுக்கு கேஎஸ்ஆர்டிசி நான் ஏசி ஸ்லீப்பரில் பஸ் புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 9:35க்கு நாங்கள் கேஎஸ்ஆர் பெங்களூரு ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து பெங்களூர் வந்து ரொம்ப வருஷம் கழித்து போகிறேன். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து அங்கேருந்து மெஜஸ்டிக் எவ்வளோ தூரம், அந்த டெர்மினல் எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் வந்து நம்ம கூகுள் மேப்பை யூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். நீங்கள் தெரியாத ஒரு ஊருக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கங்க, இந்த ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரம், இந்த ஸ்டேஷனில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கா, எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லி வாக்கபிள் டிஸ்டன்ஸா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்டேஷனை விட்டே வெளியே போகணும். நாங்களும் அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷன்லேருந்து அந்த பஸ் டெர்மினலுக்கு 13A பஸ் டெர்மினலுக்கு நாங்கள் நடந்தே வந்தோம். ஏன்னா தெரியாமல் நீங்கள் போய் பெங்களூரில் போய் ஆட்டோக்காரன்ட்ட போயிட்டு இந்த பஸ் டெர்மினல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும். ஓகே, வெளியூர்காரன், நல்ல காசை கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏற்றிட்டு சுற்றிட்டு இறங்கின இடத்துல இறக்கி விட்டுட்டு ஒரு 500 வாங்கிட்டு உங்கள் தலையில் முறக அரைச்சிட்டு போயிடுவான். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு போங்க. நைட்டு 10:51க்கு பஸ்ஸு கேஎஸ்ஆர்டிசியில் இதுதான் முதல்ல நாங்கள் புக் பண்ணுறது. அதுவும் வந்து இன்டீரியர் கர்நாடகாவுக்கு. ஸோ எந்த பஸ்ஸு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டைமிங் மட்டும் தான் தெரியும். எந்த பஸ்ஸு அப்படி பஸ் நம்பரு எதுவுமே தெரியாது. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்னோட மெயிலுக்கும் என்னோட எஸ்எம்எஸுக்கும் என் பஸ் நம்பர் எல்லாமே வந்தது. ஸோ அதனால் பயப்பட வேணாம். நீங்கள் கேஎஸ்ஆர்டிசியில் புக் பண்ணிங்கன்னா உங்களோட பஸ் நம்பர், அந்த பஸ் நம்பரோட டைமிங்கு, எங்கே டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து மெயிலும் வரும், மெசேஜும் வரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை டு திருச்சி அப்படின்னு சொல்லி போகிறோம்னு நினச்சிங்கன்னா திருச்சின்னு போர்டு போட்டிருக்கோம். வண்டியில் நம்ம ஓகே திருச்சி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஏறி போயிடுவோம். பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு ஹாசன், பெங்களூர் டு தரம்ஸ்தலா, பெங்களூர் டு சிக்மங்களூர் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த 2 சிட்டிக்கு நடுவில் அந்த பஸ் எந்த டைமில் எடுக்குதுன்னு சொல்லிட்டு டைமோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போர்டு. அப்படி போர்டு இல்லைன்னா அங்கே ஒரு அட்டெண்டர் இருப்பார். அந்த அட்டெண்டர் வந்து ஒரு பஸ் இப்போ தரம்ஸ்தலாக்கு பஸ் வருது, இல்லை உடுப்பிக்கு பஸ் வருதுன்னா அந்த கண்ணாடியில் வந்து இந்த டைமுக்கு இந்த பஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாக் பீஸில் எழுதுவார். உங்கள் பிரிண்ட் அவுட்டை காட்டி அந்த அட்டெண்டர்கிட்ட கேட்டாலே அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நாங்கள் போன பஸ்ஸில் வந்து கண்டக்டர்லாம் கிடையாது, 1 to 1 தான். பஸ் டிரைவர் தான் நம்மளோட டிக்கெட்டை செக் பண்ணார். செக் பண்ணும்போது உங்களுடைய டிக்கெட் பிரிண்ட் அவுட்டையும் உங்களுடைய ஆதார் கார்டையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர் கரெக்டாக சொல்லணும். அந்த டிக்கெட்டோட பிஎன்ஆர் நம்பர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏறிக்கலாம். அதே மாதிரி கேஎஸ்ஆர்டிசி நான் ஏசி ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எப்படி நீங்கள் வந்து நார்மல் நம்ம ஊரில் ட்ராவல்ஸில் போவீங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. கேஎஸ்ஆர்டிசி நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் பஸ்ஸா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ட்ராவல்ஸ் மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க, ரொம்ப நீட்டாகவும் இருந்தது. நீங்கள் வச்சு ஃபுட் ரெஸ்ட் இருக்கும், நீங்கள் உங்களுடைய லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்கும். அதே மாதிரி போர்வை கொடுக்க மாட்டாங்க, நார்மல் சீட்டு மட்டும்தான். ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், ஸ்க்ரீன்ஸை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். பட் ஜன்னல் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு குளிர். ஆல்ரெடி உங்களுக்கு பெங்களூர்லாம் தெரியும்ல எவ்வளோ குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லைட்டாக ஜன்னலை திறந்து வச்சாலே உங்களுக்கு செம்ம குளிராக வரும். கரெக்டாக 10:51க்கு ஷார்ப்பாக வண்டி எடுத்தாங்க. போர்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக்லேருந்து கிட்டத்தட்ட 5 போர்டிங் பாயிண்ட் அதுக்கு அடுத்து இருக்குது. கடைசி போர்டிங் பாயிண்ட் பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ப்பாக ஒரு 1 hour கழித்து அந்த மேங்களூர் ஹைவேவை பிடிச்சாங்க. 11:30 மணிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த ஸ்லீப்பிங் டைம். எனக்கு கீழே இருக்குது, என்னோட சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடு அப்பர். எனக்கு கீழே இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடையே வந்து மெஜஸ்டிக்லேயே ஏறினார் போர்டிங் பாயிண்ட்டில். 11:30னா உங்களுக்கே தெரியும் ஸ்லீப்பிங் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். அவர் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourலேயே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. கொரட்டை தாங்க முடியல. கொரட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் ஓடுற மாதிரி இருந்தது. பக்கத்தில் இருந்தவங்களாம் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கே பொறுக்க முடியல. கொஞ்சம் அவங்களை எழுப்பிக்க சார் ரொம்ப கொரட்டை வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் வந்துருச்சு. ரெஸ்ட் ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸை வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஹைவேலே போட்டாங்க ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு. கரெக்டாக ஒரு 1-1:30க்கு தான் இந்த ரெஸ்ட் ஸ்டாப் போட்டாங்க. அப்புறம் 1:30க்கு கரெக்டாக திருப்பி அங்கேருந்து எடுத்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு.
புலம்ப ஆரம்பிச்சுட்டு இந்த வடிவேல் படத்தில் வரும்ல காளி நீலி ஹோலி கஜ 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 அது மாதிரி புறம்ப ஆரம்பித்தோடனே திருப்பி இந்த தடவை எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு கேட்குறது. திருப்பி அவரை எழுப்புறதுக்குள்ள செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் வந்துருச்சு கிட்டத்தட்ட சக்லேஷ்புரா பக்கத்தில். சக்லேஷ்புரா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹில் டிரைவ் ஸ்டார்ட் ஆயிரும். ஹில் டிரைவ் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து நார்மலாக எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணிட்டு போனாங்க. சக்லேஷ்புரா முடிஞ்சு தேர்ட் டைம் போகும்போது அவர் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஃபோன் பேச ஆரம்பிச்சு ரொம்ப சவுண்டாக பேசிகிட்டு இருக்கும்போது என்னப்பா தூங்கவே முடியல, இவர் ஒன்று கொரட்டை விட்றாரு, இல்லாட்டி எதோ புலம்புறாரு, இல்லாட்டி ஃபோன் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம். இந்த ஹில் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் வந்து பிரேக் பிடிக்காமே அந்த வண்டி திரும்பிட்டே இருந்தது. என் கூட வந்து ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதர் சைடில் டபுள் சீட்டில் படிச்சுட்டு இருந்தாப்புல. டபுள் சீட்டில் ஒரு ஆள் வரல. அவர் வந்து ரொம்ப டயர்டில் தூங்கிட்டு இருக்கும்போது ரைட்டு லெஃப்ட் திரும்பும்போது அவரும் சேர்ந்து இந்த வாட்டர் பாட்டில் உருளும் பார்த்தீங்களா, அது மாதிரி ரைட்டு லெஃப்ட்டுன்னு உருண்டுட்டே வந்தார். ஆனால் அவருக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்து தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதெல்லாம் சொல்லி அவர்கிட்ட ரொம்ப ஃபோன் பேசாதீங்க, நாங்கள் கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளே கரெக்டாக 4:30 மணிக்கெலாம் தரம்ஸ்தலாவே வந்துருச்சு. ஸோ எங்களுக்கு வந்து தூக்கமே இல்லை. தரம்ஸ்தலாவில் கரெக்டாக 4:30 மணிக்கு இறக்கி விட்டுட்டாங்க. நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம், என்னடா தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கேஎஸ்ஆர்டிசியில் நான் ஏசி ஸ்லீப்பரில் போய் உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் வேறு ஒரு வீக்கெண்ட் வீடியோவில் ஒரு ஃபன்னியான வீக்கெண்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை, தேங்க்யூ.